அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரை எப்படி அரசு வெளியில் நடமாட அனுமதித்தது என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவி வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக மகளிர் ஆணையத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். इधर के गवर्नमेंट का तो आप देख ही रहे हो, गवर्नमेंट क्या कर रही है, कितने सेंसिटिव हैं वो तो आप देख ही रहे हो. लंबे समय से 23 तारीख को घटनाएं हुई है और अभी तक मुझे एक बात की काफी ये है कि इसमें जो दुष्कर्म किए, ऐसी घटना किए हैं, उसमें इतने सारे चार्जेस हैं, 25 से ज्यादा केसेस हैं, उसके बाद भी वो बाहर घूम रहा है. ये तो सरकार की नीति दिखाई दे रही है, इसको तो देखना है. आप तो देख रहे हो रोज दिन. உலக மக்களுக்கான அறிவார்ந்த சிந்தனைகளையும் கொள்கைகளையும் கொண்ட ஒரு தலைவர் என்று திருவள்ளுவரை புகழ்ந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகி சிவம். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், தாவோயிசம், மார்க்சியம், கன்ஃபியூஷியஸ், அப்படி உலகம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலருடைய எண்ணங்கள் ரொம்ப வலிமையாக புத்தர், மகாவீர், அது மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ஆழமாக உலகம் முழுக்க ஒரு ஆட்சி செலுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. இந்த மாதிரி விவரங்களில் தமிழில் ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தால் காலத்தை எல்லாம் வென்று உலகம் முழுவதும் வியக்கும்படியாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறார் என்றால் அவர் திருவள்ளுவர். யார் திருவள்ளுவருங்கிறது நமக்கு தெரியணும். தமிழ் இனத்தினுடைய பெருமையில் ஒன்று. இப்போ இந்தியாவுக்கு தாஜ்மஹால் பெருமை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்ன பெருமைலாம் சொல்லும்போது தமிழர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை ஒன்று உண்டுன்னா அது திருவள்ளுவர். அவர் கவிஞர், அவர் புலவர், அவர் சிந்தனையாளர், மாபெரும் தலைவர். திருவள்ளுவர் ஒரு தலைவர், ஒரு லீடர். அவர் சில கொள்கைகளை உலகத்துக்கு வகுத்து கொடுத்தாரு. அவர் ஒரு சிந்தனையாளர், நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சார். போயட், கவிஞர். ஏன் திருவள்ளுவருடைய காமத்துப்பால் எடுத்து படித்தா பியூட்டிஃபுல் போயட்ரி. அப்படி கவிதை, அப்படி கவிதை, அப்படி கவிதை.